Hi and hello everyone. This is Beslin from Beslin Math Easy channel. Welcome to all. ஓகேம்மா, நம்மளோட சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோஸை. இன்றைக்கி 9ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 1.3ல் செகண்ட் சம்மில் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. set A is equal to செட்டில் x such that x belongs to n, x less than or equal to 10. அதே மாதிரி பியில் என்ன கொடுத்துருக்காங்க செட்டில் எக்ஸ் such that எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ, எக்ஸ் லெஸ் தென் 6. ஓகே, எப்போவுமே இதுக்கு முந்தின சம்மில் என்ன பார்த்தோம், இதுக்கு ப்ரீவியஸ் சப்டிவிஷனில், அதாவது கணம் ஏ அண்ட் கணம் பியில் உள்ள டைரெக்டாகவே எலமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. சரியா? அப்போது என்ன ஆச்சு, பட்டியல் முறையில் டைரெக்டாகவே கொடுத்துருந்தாங்க. இப்போ இது என்னவா இருக்குது, கன கட்டமைப்பு முறையில் இருக்குது. இதை நம்ம மாற்றிக்கணும். எப்படி பட்டியல் முறைக்கு மாற்ற போகிறோம். ஓகே, இப்போ பாருங்க இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, செட் ஏல என்னம்மா சொல்லியிருக்காங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு என், எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. எக்ஸோட ஒவ்வொரு உறுப்பும் எதை பிலாங் பண்ணி இருக்கான், இந்த எண்ணுங்கிற நேச்சுரல் நம்பர்ஸை பிலாங் பண்ணி இருக்குது. அப்போ இந்த இதில் ஒவ்வொரு உறுப்பும் கண்டிப்பாக எண்ணை சார்ந்து இருக்குது. என்னென்னா என்னன்னு தெரியும் நமக்கு, நேச்சுரல் நம்பர்ஸ், இயல் எண்கள் தெரியும் இல்லையா. அப்போ இயல் எண்கள் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஆக்சுவலாக நேச்சுரல் நம்பர்ஸ் ஒன்றுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ 1 2 3 4 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். ஓகேவா? அப்போ கண்டிப்பாக இங்கே எக்ஸ் லெஸ் தென் 10ன்னு சொல்லும் போது எப்படி இருக்கும், என்னோட மதிப்பு 1லேருந்து ஆரம்பித்து 10 வரைக்கும் எழுதணும். அதுதான் கணம் ஏல உள்ள உறுப்பாக இருக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், கணம் பியில் என்னமோ சொல்லியிருக்காங்க, எக்ஸ் such that x belongs to w. x எதை பிலாங் பண்ணி இருக்கு, இந்த w, இந்த ஹோல் நம்பர்ஸை பிலாங் பண்ணி இருக்கான். அதுவும் இல்லாமல் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, அப்படி பிலாங் பண்ணி இருக்கும் போது 6 விட கம்மியாக தான் இருக்கும். இப்போ டபிள்யூனா நமக்கு என்ன தெரியும், ஹோல் நம்பர்ஸ், முழு எண்கள். சரியா? அது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஹோல் நம்பர், இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. அப்போ 0லேருந்து முழு எண்கள் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இயல் எண்கள்னு சொல்லும் போது எப்படி குறிப்போம், என்ன, அது வந்து 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இதே முழு எண்கள்னு சொல்லும் போது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 4 எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஏபியோட உறுப்புகள் என்னென்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். லெஸ் தேன் 6ன்னு சொல்லும் போது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0லேருந்து 5 வரைக்கும் தான் இருக்கும். ஏன்னா இது லெஸ் தேன் 6 தான். சப்போஸ் இங்கே ஈக்குவல் சைன் இருந்துச்சுன்னா 6 வரைக்கும் எடுத்திருப்போம். ஆனால் இங்கே அந்த மாதிரி கொடுக்கல. லெஸ் தேன் 6ங்கிறனால 5 வரை எடுத்தால் போதுமானது. இங்கே எப்படி இருக்குது, நமக்கு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10ன்னு சொன்னனால நம்ம 1லேருந்து 10 வரைக்கும் எடுத்துக்குவோம். ஓகே, அது எப்படின்னு பார்க்கலாமா. ஓகே பாருங்கள், அப்போ ஏவோட மதிப்பு எப்படி இருக்கும், உள்ள எலமெண்ட் செட் ஏ வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 வரைக்கும் இருக்கும். அதே இது பி, கணம் பின்னு சொல்லும் அதில் உறுப்புகள் 0லேருந்து 5 வரைக்கும் தான். அப்போது 0 1 2 3 4 5. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், மொத்தம் 4 கண்டுபிடிக்கணும். ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும், ஏ வெட்டு பி கண்டுபிடிக்கணும், ஏ வித்தியாசம் பி, பி வித்தியாசம் ஏ. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு ஏ சேர்ப்பு பி கண்டுபிடிக்கலாம். இப்போ ஏ சேர்ப்பு பின்னா நமக்கு என்ன தெரியும், ஏல கணம் ஏல இருக்கக்கூடிய உறுப்புகளையும் கணம் பியில் இருக்கக்கூடிய உறுப்புகளையும் சேர்த்து எழுதணும். இப்போ கணம் ஏல என்னென்ன உறுப்புகள் இருக்குது பாருங்க, 1லேருந்து 10 வரை இருக்குது. அந்த உறுப்புகள் ஒவ்வொன்றையும் நம்ம எழுதிக்கலாம். இப்போ 1ல் ஆரம்பித்து 10 வரைக்கும் சேர்ப்பு. அதே மாதிரி கணம் பியில் என்னென்ன உறுப்பு இருக்குது, 0ல் ஆரம்பித்து 5 வரைக்கும் இருக்குது. அப்போ 0 1 2 3 4 5. ஸோ அது எல்லாமே எழுதிக்கலாம். இப்போ என்ன அர்த்தம், நமக்கு ஏ சேர்ப்பு பின்னா இதுதான் கணம் ஏ, இது கணம் பி, ரெண்டையும் என்ன பண்ணணும், சேர்த்து எழுதணும். யூனியன் சேர்ப்பு. சரியா? ஆனால் என்ன ஆகக்கூடாது, ரிப்பீட் ஆகக்கூடாது. ஓகே, இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், இங்கே 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இங்கே 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஃபஸ்ட்டு எலிமெண்ட் என்ன, இங்கே 0. ஸோ நான் 0 இங்கே எழுதிடுறேன். எழுதிட்டு நெக்ஸ்ட் எதுலேருந்து இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 10 எல்லாமே எழுதியாச்சு காமா போட்டு. அகைன் இப்போ செட் பி செக் பண்ணோமா, ஏன்னா இதில் இருக்க எலிமெண்ட்டையும் சேர்த்து எழுதணும். ஆனால் ரிப்பீட் ஆகிருந்தால் நம்ம எழுத வேண்டிய அவசியம் இல்லை. 0 எழுதியாச்சு, 1 இருக்கா, ஆமாம் எழுதிட்டோம், 2 இருக்குது, 3 எழுதியாச்சு, 4 5 எல்லாமே எழுதியாச்சு. ஓகே, அப்போ ஒன்ஸ் ரிப்பீட் ஆகக்கூடாதான். ஸோ அப்போ இதுதான் எதோட மதிப்பு, ஏ சேர்ப்பு பி. நெக்ஸ்ட்டு ஏ வெட்டு பியோட மதிப்பு என்ன, ஏவோட மதிப்பு கண்டிப்பாக 1லேருந்து 10 வரைக்கும் எழுதணும்.
நெக்ஸ்ட் பியோட வேல்யூ என்னம்மா கொடுத்துருக்காங்க 0, 1, 2, 3, 4, 5. ஓகே, ஏ வெட்டு பின்னா என்ன தெரியும் நமக்கு? வெட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா செட் ஏ, இந்த எலமெண்ட் ஃபுல்லாக எது? செட் ஏ. இந்த எலமெண்ட் எல்லாமே செட் பி, அதாவது கணம் ஏ, கணம் ஏயில் இருக்கக்கூடிய உறுப்பு, கணம் பியில் இருக்கக்கூடிய உறுப்பு. இந்த ரெண்டு செட்லேயுமே என்ன இருக்கணும்? காமனான எலமெண்ட்ஸ் என்ன இருக்குது, பொதுவான உறுப்பு என்ன இருக்குது, அதை மட்டும்தான் எடுத்து நம்ம எழுதணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கணம் ஏல ஒரு உறுப்பு இருக்குன்னா கண்டிப்பாக அது வந்து கணம் பிலையும் அந்த உறுப்பு இருக்கணும். ஸோ கட்டாயம் ரெண்டு கணத்துலையுமே, ரெண்டு செட்லையுமே அந்த பர்டிகுலர் எலமெண்ட், அந்த பொதுவான உறுப்பு இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம எடுத்து எழுதணும். சரியா? ஓகே, இப்போ செக் பண்ணலாம். இங்கே என்ன இருக்குது? ஆக்சுவலாக 1 இருக்கா? ஓகே, இருக்குது. ஸோ இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ என்ன மீனிங் நமக்கு? ஸோ ரெண்டுலேயுமே பொதுவாக இருந்தால் அந்த உறுப்பை எடுத்து எழுதணும். அடுத்து 2 இங்கே இருக்குது, இங்கே இருக்கா? ஓகே, இங்கே இருக்குது. அப்போ ரெண்டு செட்லேயுமே 2ங்கிற ஒரு உறுப்பு பொதுவாக இருக்கனால எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 3ன்னு சொல்லும் போது இந்த செட்லேயும் வந்து காமனாக இருக்குது, இங்கேயும் காமனாக இருக்குது. அப்போ ரெண்டு செட்லேயுமே கணம் ஏலையும் கணம் பிலையுமே பொதுவாக இருக்கிறனால அதை எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 4. ஸோ கணம் 4. அப்போ செட்டு ஏலையும் செட் பிலையுமே என்ன இருக்குது? 4ங்கிற ஒரு உறுப்பு வந்து பொதுவாக இருக்குது, எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க 5. 5ங்கிற உறுப்பு வந்து எதில் இருக்குது? கணம் ஏலையும் இருக்குது, 5ங்கிற உறுப்பு கணம் பிலையும் இருக்குது. அப்போ ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்கிறனால எடுத்து எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 6, 7, 8, 9, 10 எங்கே இருக்குது? கணம் 7 மட்டும்தான் இருக்குது. கணம் பியில் எதோட ஸ்டாப் ஆயிருச்சு? 5ஓட ஸ்டாப் ஆயிருச்சு. அப்போ என்ன மீனிங்? நம்ம இதுக்கு மேலே பொதுவான உறுப்பு இல்லை. ஓகேவா? அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ வந்து என்ன? ஆக்சுவலாக செட்டு இந்த மாதிரி செட் ப்ராக்கெட் உள்ள ஓப்பன் பண்ணிவிட்டு 1, 2, 3, 4, 5 இதுதான் என்னது? ஏ வெட்டு பியோட மதிப்பு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஏ டிஃப்ரென்ஸ் பி, ஏ வித்தியாசம் பி. அப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஏவோட அனைத்து உறுப்புகளையும் எடுத்து எழுதிக்கிறோம். இது கொஸ்டினில் கொடுத்தது தான். மைனஸ் பியோட உறுப்புகள் 0, 1, 2, 3, 4, 5. ஸோ எடுத்து எழுதிக்கலாம். இப்போ என்ன மீனிங்? ஏ வித்தியாசம் பின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போது இந்த உறுப்பு எல்லாமே கணம் ஏ, இந்த உறுப்பு எல்லாம் கணம் பி. அப்போது பியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் எதில் கழிக்கணும்? இங்கே ஏங்கிற செட்டில், ஏங்கிற கணத்தில் கழிக்கணும். அப்போ கழிச்சிட்டு ரிமைனிங் இங்கே ஏ உறுப்பில் என்ன இருக்கோ, ஐ மீன் ஏங்கிற செட்டு, ஏங்கிற கணத்தில் என்ன மதிப்பு வந்து இருக்கோ அதுதான் வந்து இருக்கக்கூடிய பேலன்ஸ், நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர். இப்போ பாருங்கள் 0 இருக்கா? இல்லை. 1 இருக்கா? இருக்குது. ஓகே, கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 இருக்குது, இங்கே 2வையும் கேன்சல் பண்ணிக்கணும். 3 இருக்குது, கேன்சல் பண்ணுங்கள். 4 கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் 1 5 கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் உறுப்பு நான் என்ன சொன்னேன்? ஏ மைனஸ் பினா பியில் இருக்கக்கூடிய உறுப்பை ஏல கழிச்சிட்டு மிச்சம் மீதி உறுப்புகள், மீதி ரிமைனிங் எலமெண்ட்ஸ் இன் ஏ. ஓகே, ஸோ அதுதான் என்னவாக இருக்கும்? ஏ மைனஸ் பியாக இருக்கும். அப்போ என்னென்ன இருக்குது? ரிமைனிங் 6, 7, 8, 9, 10. இதுதான் என்னது? ரிமைனிங் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ், அதாவது உறுப்புகள். ஓகே, என்ன இருக்குப்பா? அதை வந்து கன அடையாளத்துக்குள்ள 6, 7, 8, 9, 10 எடுத்து எழுதிக்கலாம். சரியாம்மா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? பி மைனஸ் ஏ. அப்போ என்ன மீனிங்? செட் பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை ஃபஸ்ட்டு எழுதணும். நெக்ஸ்ட்டு மைனஸ் செட் ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட்டை எடுத்து எழுதணும். செட் பியில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க இல்லையா? 0லேருந்து 5 வரைக்கும் எழுதியாச்சு. மைனஸ் அதே மாதிரி ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் என்னென்னா 1 to 10 வரைக்கும் இருக்குது. அதை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? இது எல்லாமே என்ன மீனிங்? கணம் பி, இது கணம் ஏ. செட் பி, செட் ஏ. அப்போ ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை வந்து பியில் என்ன பண்ணணும்? கழிச்சிட்டு பியில் ரிமைனிங் என்ன இருக்கோ அந்த உறுப்பு தான் ஆன்சராக இருக்கும். ஓகே, 1 இருக்கா? இருக்குது, கேன்சல் பண்ணலாம். 2 இருக்கா?
இருக்குது, கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 3 ஓகே கேன்சல், 4 கேன்சல், 5 இருக்குது, கேன்சல் பண்ணிக்கலாம். 6 7 8லாம் இதில் இல்லை, ஸோ அதெல்லாம் இல்லைன்னா விட்டுறலாம். ஓகேவா? இப்போ ரிமைனிங் கேன்சல் ஆகாமல் என்ன இருக்குது, 0 மட்டும்தான் இருக்குது. மற்றபடி 1 2 3 4 5 இது எல்லாமே கண்டிப்பாக என்னவா இருக்குது, கேன்சல் ஆகிருக்கு. அப்போ கேன்சல் ஆகாமல் ரிமைனிங் ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது, அது என்ன, 0. அது வந்து இந்த மாதிரி செட் பிரேசஸ்க்குள்ளே கண்டிப்பாக எழுதணும். இதுதான் இதோட ஆன்சர், B மைனஸ் ஏ. ஓகேவா? ஓகேம்மா, நம்மளோட சேனல் பார்க்குறவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.